வாழக்கூடிய இளைஞர்களே, நல்ல நண்பர்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள். நல்ல நண்பர்கள் மிகச் சிறந்த ஒரு சூழல். ஒருவன் நல்லவனாக கெட்டவனாக மாறுவதற்கு அவனுடைய நட்பு முக்கியமானது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நல்ல நண்பருக்கு உதாரணம் சொல்லுகிற போது ஹாமிலுல் மிஸ்க் என்று சொல்கிறார்கள். ஒரு மிஸ்க் வியாபாரி, கஸ்தூரி வியாபாரி, அவனுக்கு பக்கத்திலே இருந்தால் 3 பயன்பாடுகள் கிடைக்கும். ஒன்று, காசு கொடுத்து அந்த மணத்தை வாங்கலாம், அல்லது அவன் நமக்கு அந்த மணத்தை அத்துறை இலவசமாக தந்து விடலாம், அல்லது அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற போது அந்த மனம் நமக்கு வீசிக்கொண்டிருக்கும். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் நாஃபிகுல் கீர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நாஃபிகுல் கீர், துருத்தியை அசைத்து கொல்லன் வேலை செய்கிற அந்த கொல்லனுக்கு உதாரணம். அவனுக்கு பக்கத்திலே இருந்தால் ஒன்று அது உங்களுடைய ஆடைகளை எரித்துவிடும், அல்லது துர்வாடை உங்களுக்கு வீசிக்கொண்டே இருக்கும். எனவேதான் சமூகத்திலே இளைஞர்கள் நல்ல நண்பர்களை அல்லாஹ்வின் மீது கொண்ட அந்த அன்பின் காரணத்தால் நாம் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நேரங்களை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக மஸ்ஜிதுகளோடு, பள்ளி வாயல்களோடு தொடர்படுத்தப்பட்டு நடாத்தப்படுகின்ற மார்க்க விளக்க வகுப்புகளிலே, அது குர்ஆன் வகுப்பாக இருக்கலாம், ஹதீஸ் வகுப்பாக இருக்கலாம், அகீதா வகுப்பாக இருக்கலாம், இந்த வகுப்புகள் நம்முடைய ஊர்களிலே, நம்முடைய மஸ்ஜிதுகளிலே வாராந்தம் நாளாந்தம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக வேண்டி வாரத்தில் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலங்களை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். இவை அனைத்தும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இளமை பருவத்தை சரியான முறையிலே நாம் கழிப்பதற்கு, சரியான வழியிலே நாம் செல்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் என்ற விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எனவே அன்புக்குரிய இளைஞர்களே, இஸ்லாம் மார்க்கம் இளைஞர்கள் விடயத்திலே தனி கவனம் செலுத்தி இருக்கிறது. அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, ஆன்மீக ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக அவர்களை மேம்பட செய்வதற்கு மார்க்கம் எல்லா விதமான வழிகாட்டல்களையும் வழங்கி இருக்கிறது. அந்த வழிகாட்டல்களை நாம் புறக்கணித்தால் மறுமையிலே அதற்காக கைசேதப்பட வேண்டி வரும். எனவே நாம் இளமை பருவத்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே கழித்து மறுமை நாளையிலே அதற்கான சிறந்த வெகுமதிகளை